ஒரு தீர்க்கதரிசி செத்து 1 வருஷம் ஆச்சு, அவன் சரீரம் மக்கி போச்சு. அந்த சரீரம் இருக்கக்கூடியதான கல்லறையில் தோண்டினாங்கன்னு தெரியல, அதுக்கு பக்கத்தில் தோண்டினாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த கல்லறைக்கு பக்கத்தில் தோண்டிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலிசாவுடைய எலும்பு கொஞ்சம் தெரியுது. ஒரு மரித்தவனை கொண்டு வந்து என்ன பண்ண அடக்கம் பண்ண வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மோவாபியர் தண்டு அந்த தேசத்தில் வந்து அந்த ஊரை வந்து அலங்கமலங்க அடிக்கிறாங்க, சண்டைக்கு வராங்க. பணத்தை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த பணத்தை புதைக்கிறதுக்கு பதிலாக தூக்கி எலிசாவுடைய கல்லறையில் போட்டாங்க. அந்த பிணமும் காய்ந்து போனதான எலிசாவினுடைய எலும்பும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த பொழுது எலிசாவின் எலும்புகளில் அடைபட்டிருந்ததான கர்த்தருடைய வல்லமையானது மரித்து போய் வந்ததான அந்த பிணத்தின் மேலே விழுந்த உடனே அந்த பிணமானது உயிர் பெற்று எழும்பியது. 2வது அற்புதம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டிலேயே உயிர் தெழுதலை கர்த்தர் நடப்பித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளத்தை இன்றைக்கு 2 காரியங்கள் சொல்லிட்டேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரித்ததான ஒரு வாலிப தம்பி உயிரோடு எழுந்திருக்கப்பட்ட எலியாவின் மூலமாக மரித்ததான ஒரு மனிதன் எலிசாவுடைய காய்ந்த எலும்புல விழுந்து அவன் உயிரோடு எழுந்து கால் ஊன்றி நின்றதை இந்த வேத புத்தகம் 2வதாக அடையாளப்படுத்துது. இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் கர்த்தர் வந்து வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது கொரிந்து சபையில் இருக்கிறவங்க மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லக்கூடியதான ஒரு அந்நிய போதனை கொண்டு வந்து கொரிந்து சபையில் வைத்த உடனே பவுலால் தாங்கிக்க முடியல. எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த சபையை நான் கட்டியிருக்கிறேன், இந்த சபையை சீர்குலைக்கும்படியாக ஒரு சிலர் இந்த உபதேசம் கொண்டு வராங்களேன்னு சொல்லி ஒரு பெரிய அதிகாரத்தை எழுதிட்டா. அப்படி இந்த 15வது அதிகாரம் முழுவதுமாக நம்ம எல்லாரும் துக்கத்தில் வாசிக்கக்கூடிய அதிகாரமாக இருந்தாலும் கூட, ஆனால் துக்கத்தில் வாசிக்கிறத விட ரியாலிட்டி அப்படியே ஒரு சபைக்குள்ளே கொண்டு வருவதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்கிறத நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவன் சொன்னதான வார்த்தையில் தப்பே கிடையாது. ஸ்தோத்திரம். நான் கர்ப்ப வேதனைப்படுறேன் அப்படிங்கிறான். ஸ்தோத்திரம். ஒருவருடைய இருதயத்துக்குள்ள கிறிஸ்து உருவாவதற்காக நான் கர்ப்ப வேதனைப்படுறேன். ஒருத்தரை கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்துவதற்காக, அவனை கிறிஸ்துவனை மாற்றுவதற்காக, கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக நான் என்ன பண்ண கர்ப்ப வேதனைப்படுறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த அதிகாரத்தையும் அவன் பட்ட பிரயாசத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தாக்க உண்மையிலேயே அது கர்ப்ப வேதனை.